அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 44வது அதிகாரமாக உள்ள குற்றம் கடிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 433வது திருக்குறளை காணப்போகின்றோம். குற்றம் கடிதல் என்பதற்கு குற்றங்களை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு வள்ளுவரால் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது 433வது திருக்குறளை காண்போம். தினைத்துணையா குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார். மீண்டும் குறள். தினைத்துணையா குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வார் பழி நாணுவார். இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். பழிக்கு அஞ்சி நடக்கின்ற பெரியோர்கள் தினையளவு குற்றம் செய்தாலும் அதனை பனையளவாக எண்ணி குற்றம் செய்வதிலிருந்து தம்மை காத்து கொள்வார்கள். மீண்டும் பொருள். பழிக்கு அஞ்சி நடக்கின்ற பெரியோர்கள் தினையளவு குற்றம் செய்தாலும் அதனை பனை அளவாக எண்ணி குற்றம் செய்வதிலிருந்து தம்மை காத்து கொள்வார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.